எழுந்துருங்க. குட் மார்னிங். ஆ ஹாய், மறுபடியும் ஒரு கனவு. அட கடவுளே, நான் இப்போ போனோம். அண்ணா அண்ணி ராம்கிஷன் சார், உங்க 2 பேருக்கும் 25வது கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வக்கீல் சார். அண்ணி, இன்னைக்கு நம்ம வக்கீல் சார் கருப்பு கோட் இல்லாம வந்திருக்காரு. இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு லீவ் எடுத்துக்கிட்டேன். ராம்கிஷன் சார், நான் இன்னைக்கு மட்டும் கோர்ட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா என் தங்கச்சி என்ன தண்டனை கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. நம்ம அரசு வக்கீலால கூட என்ன பண்ண முடியும்னு தெரியல. பாத்தீங்களா அண்ணி, அண்ணா எப்படி கிண்டல் பண்றாரு பாருங்க. சரி ராம்கிஷன் சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க வாங்க. இன்னைக்கு மச்சம் உங்க கையில இல்ல, அக்கா கையில தான் ஸ்வீட் சாப்பிடுவாரு. கண்டிப்பா, அதுவும் நீங்க செஞ்ச லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குமா நீ. ஆடாடா, சரி பசங்களுக்கும் கொடுக்கணும்ல. எஸ், தேங்க்யூ. என்ன பூஜைக்கு கடைசியா வர ஸ்வீட் சாப்பிட மட்டும் முதல்ல வருவியா? அம்மா, நான் இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கேன். பெரிய அண்ணா கிட்ட கேளுங்களேன். அப்படியா? கல்யாண நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்பா. தேங்க்யூண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு விவேக். நீ செல்லம் கொடுக்கறதால தான் இவன் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கான். இந்தா. அண்ணா, கான் சார், அண்ணா உங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே, நம்ம ஆபீஸோட மொத்த ஸ்டாஃப்ஸ் அப்புறம் ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லார் தரப்புல இருந்தும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. விவேக் சார், இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர விருந்தாளிங்க லிஸ்ட் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். மிஸ் ரியானா, நீங்க என்னோட செக்ரட்டரியா இல்ல என் பசங்க செக்ரட்டரியா? ஒரு வாரமா இந்த பசங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராம்கிஷன் சார், உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இந்த ஒரு காரணத்தால மொத்த குடும்பமும் மீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சரி விவேக், உன்னோட அந்த ஃப்ரெண்டு அன்வர் எங்க போனாரு? வீடு அமைதியா இருக்கும் போதே தெரியலையா மாமா? சார் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. சங்கீதாவையும் ஆனந்த் பாபையும் கூட்டு வர. சங்கீதாவும் மாப்பிளையும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி பாட்டி பாட்டி. ஏய் பசங்களா, வாங்க வாங்க. மம்மி. பரவாயில்ல, வாங்க ஆனந்த் மாப்ள, வாங்க. அண்ணா. ஆனந்த் மாமா, அனுராக் அண்ணாவும் ஜோதி அண்ணியும் வரலையா? விவேகனா உங்களுக்கே தெரியும்ல, அண்ணா வேலையை விட்டு வர வாய்ப்பே இல்ல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க 2 பசங்க வந்துட்டாங்கல்ல. உண்மைதான், இவங்க 2 பேரும் நம்ம கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க. எனக்கு 1 இல்ல 3 பேர பசங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்காக. அட, 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 ஆய். எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுங்க போதும். ஏற்கனவே இவங்க பாக்கெட்ஸ்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. ஓ, அட, எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் சாக்லேட்ஸ் கொடுத்தது? இதெல்லாம் அன்வர் அண்ணாவோட செல்லம் தான், வேற என்ன? இங்க பாரு சங்கீதா, நீயே தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன தப்பு பண்ணேன்னா? வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வர. இது தப்பு இல்லையா? தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போடுற. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட? குழந்தைங்கள நான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறேனா? சரி, காதை பிடிச்சு மன்னிப்பு கேக்குறேன். என்ன சொல்றீங்கன்னா விட்டுறலாமா? மன்னிச்சிட்டேன். இந்த சாக்லேட் சாப்பிடு. இந்த பிரசன்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். இது தச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேம்மா. இங்க வாங்கம்மா, இது உங்களுக்கு. இங்க பாருங்க, இதையும் இவர் தான் செலக்ட் பண்ணாரு. ஓஹோ, நிஜமாவே நம்ம மாப்பிளையோட செலக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இவருக்கு எல்லா விஷயத்துலயும் நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் மம்மியும் ஃபங்க்ஷன் இதான் போட்டுக்கணும் மாமா. சரி, நம்ம குழந்தைங்க பார்ட்டி என்ன போட்டுக்கும்? நான் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டேன். நான் ஸ்கார்ஃப் போட்டுக்க போறேன். மாமா நீங்க? நான் ஜிப்பா போட்டு அதுக்கு மேல தொப்பி போட போறேன். ஏ சார். என்ன இன்னைக்கு நீங்க கடைக்கு போலையா? இன்னைக்கு லீவ். ஆனா நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். அன்வர் பேண்ட் அண்ட் கம்பெனியோட கடையில போட்டு போடுற மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. நாள் முழுக்க இவர் இங்கதான் இருக்காரு. கடையில எப்படி வியாபாரம் ஆகும்? உங்க வேண்டுதல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகுது மாமி. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அம்மா நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அப்பா வாழ்றதுக்கான நல்ல பாடங்களை கத்து கொடுப்பாரு. அவ்வளவுதான். விவேக், எல்லாரோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட் இன்னும் வர காணுமே. அச்சோ, என்னால முடியலையே. யாராவது இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். சாப்பிட பொருள்லாம் எடுங்க. ஒளிச்சு வச்சுக்கோ. என்னாச்சு பிரீத்தம்மா? அட, அதை ஏன்பா நீ கேக்குற? இதோ நிக்கிறாரு 25வது வெட்டிங் டே இவருக்கு. ஆனா வேலை நான் செய்யறேன். என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு gift வாங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். பேசுறதெல்லாம் இருக்கட்டும், எடு gift எடு. பாத்தீங்களா, நீ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இரு இரு இரு, இந்த உன் ட்ரெஸ்ஸுக்கு வாங்கினேன். இது பாக்கெட் வாட்ச். அப்புறம் அண்ணி,
இது உங்களுக்கு தோடு எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸோட நல்லா மேட்ச் ஆகும். நீங்க ரொம்பவே ஃபார்வர்டா இருக்கீங்க. மாப்பிள்ளை என்ன எடுத்துட்டு வருவாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. என்ன மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும்தான் மாப்பிள்ளையா? எங்களுக்கும் சொந்தம் இல்லையா? அடடா, இவங்க வெக்கத்துல சிரிக்கிறத பாரு. அட மாட்டிக்கிட்டான். விடுன்றல விடு. நல்ல வேலை வந்ததுக்கு ஏதோ ஒண்ணு தெரிச்சு. இன்னைக்கு ஒரு புடி குடித்தோம். ஒண்ணு மட்டும் டாக்டர் சொல்லிருக்காரு. அட விடுடா. என் பொண்ணு டாக்டர் ஆனதுல இருந்து டயட்ல இருங்கன்னு சொல்லி என்ன டென்ஷன் ஆக்குறா. அங்கிள் பிரீத்தி வரலையா? அந்த டாக்டர் சொன்னு கூட இப்ப வந்துகிட்டு இருப்பா. ராம்கிஷன் சார், பாபிஜி வாழ்த்துக்கள். Thank you, வணக்கம், doctor. வாங்க. அடடா, ஃபுல் ஃபேமிலி இங்க தான் இருக்கு. டாக்டர் அங்கிள் பிரீத்தி எங்க காணோம்? அட, எங்க போனா? இங்க தானே இருந்தா. எங்க ஓடுற? நில்லுன்றல எங்க ஓடுற? அடடா, இந்த பொண்ணுங்க ஆம்பளைங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா அவ்வளவுதான், இவங்க கதை ஃபினிஷ். குட், வெரி குட். நான் நினைச்சதை விட ப்ரோக்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ விவேக். தேங்க்யூ டாக்டர். என்ன ராம்கிஷன் சார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கடவுளோட விருப்பம் இருந்தா கை மூமெண்ட்டை நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருவோம். டாக்டர் சார், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அட, என்ன இப்படி பேசுறீங்க ராம்கிஷன் ஜி? பெரிய பெரிய நோயில கூட ஹோமியோபதி ரொம்ப பெரிய பலனை கொடுத்துருக்கு. அது சின்ன வயசு காயமா இருந்தாலும் சரி. ஆனா இதெல்லாம் பலன் கொடுக்கணும்னா விவேக் அண்ணா சரியான நேரத்துல மருந்து எடுக்கணும். அன்வர் அண்ணா தான் எப்படியோ அவரை சாப்பிட வைக்கிறாரு. இல்லனா அண்ணாக்கு டைமே கிடைக்காதே. ஆமா டாக்டர் சார், இவரோட மாத்திரை எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஆபீஸ்ல இவர் என்னதான் கத்துனாலும் சரி, இவரை எப்படியாவது மருந்து சாப்பிட வச்சிருவேன். சரி, வாயை திறக்கறீங்களா? மாத்திரை போடணும்ல. தேங்க்யூ அண்ணா. டாக்டர் சார், எனக்கு கை சரியாவதோ இல்லையோ, ஆனா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க வீட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டர் கிடைக்க போறான்னு தோணுது டாக்டர். இங்க பாருப்பா விவேக், இவளை பத்தி இவ்வளவு எல்லாம் புகழாத, இல்லனா பறக்க ஆரம்பிச்சிடுவா. டாக்டர் சார், நடக்கிறத பாத்தீங்களா? பொண்ணு பேர்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண, அங்க போய் உட்காருமா, நீயும் சாப்பிடு, மத்தவங்களையும் சாப்பிட விடுன்னு சொன்னேன். ஆனா உங்க ப்ரொஃபஷன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. டாக்டர் சார், அங்கிள் எப்போ பசியில இருக்காரோ அப்பெல்லாம் இப்படிதான் சொல்லுவாரு. இங்க பாரு, நாள் முழுக்க நீயும் காய்கறி சாப்பிடுற நிலைமை வந்தா உனக்கு என் கஷ்டம் தெரியும். பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு பார்ட்டில இவ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு பிரேம் வேற வரான். நான் இன்னைக்கு டபுளா சாப்பிடுவேன். ஓகே, டன். டன். சரி, நான் அப்போ ஈவினிங் பார்ட்டில பிரேம பாத்துக்கிறேன். ஓகே, பாய் எவரிபடி. பாய் பிரீத்தி. பாய் எவரிபடி. ஏய் டாக்டர் பிரீத்தி, எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஹேவ் அ சீட். நான் இதோ வந்துடுறேன். ஹலோ. இன்னைக்கு என்னோட 2வது அண்ணா திரு பிரேம் அவர்கள் அமெரிக்கால இருந்து திரும்பி வராரு. உங்களுடைய சந்தோஷம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு சொல்லுங்களேன். ஹே, ஏன்டா பிரீத்தியை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லம்மா, நமக்கு தெரியாதா? ஒரு நாள் இந்த 2 இதயமும் ஒன்னாக போகுதுல. சரி, பிரேம நம்ம கூட்டிட்டு வர ஏர்போர்ட்டுக்கு யார் போனது? யாரும் இல்ல. ஏன்? பிரேம் அண்ணா கிளியரா சொல்லிட்டாரு, ஏர்போர்ட்டுக்கு யாரும் வரக்கூடாது, வண்டியை மட்டும் தான் அனுப்பணும். விஷயம் என்னன்னா, என்னோட முதல் தம்பி யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாரு. பிரேமண்ணா இருக்காரே, அவரெல்லாம் வேற மாதிரி. இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியல. நல்லா இருப்பாமா, அவன் லட்சத்துல ஒருத்தன். ஆண்டி, அங்கிள் உங்களை ஹாலுக்கு வர சொல்லிருக்காங்க. டெக்கரேட்டர்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் ஹானா, பிரேம் அண்ணாவோட பேரை கேட்டதும் நம்ம டாக்டர் பிரீத்தியோட முகம் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்களா? அன்வர் அண்ணா உங்களை பார்த்ததும் செவந்து போறாருல, அதே மாதிரி. கடவுளே, ரொம்ப டேஞ்சரானவன். இவனுக்கு கண்டிப்பா அடி விழணும். இது நிறுத்துறவ கூட. அடடா. ஹாய் சப்னா, பிரீத்தி அக்கா. ஹலோ சங்கீதா அக்கா. ஹாய் மாமா. சப்னா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த. ஹாய். அப்பாவும் பாட்டியும் வந்திருக்காங்களா? வாங்க. கொஞ்சம் விடுறீங்களா? எனக்கு பிடிச்சவங்க வந்தாச்சு. என் கண்களுக்கு இப்பதான் குளிர்ச்சியா இருக்கு. நிஜமா துர்காண்டி, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி வராம இருப்பேன் ராம்கிஷன்? நம்ம ஒரே கிராமத்து ஆளுங்க தானே, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க. சரி ஸ்வப்னா, ஃபங்க்ஷன்ல உன் வேலையை ஆரம்பிச்சிரு. எஸ் சார். இங்க பாருங்க விவேகானா, ஸ்டேஜோட டெக்கரேஷனுக்காக எல்லா பொருளையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லா டெக்கரேஷன்லயும் சங்கீதத்தோட மிக்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கிளுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா. ஆண்டி, நம்ம சொப்பனா ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா. காலேஜ்லயும் எப்பவும் ஃபர்ஸ்ட் தான் வருவா. வீட்டுல உங்களுக்கும் வேலையில அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப துணையா இருப்பா.
ஆனா நம்ம சார பாருங்க வினோத், காலையில 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அங்கிள், this is not fair. இங்க பாரு சப்னா, 2வது ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. உன்னோட அப்பா நம்ம தர்மராஜ் ஐயாவோட பூஜை முடிஞ்சுதா இல்லையா? ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் 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 ராம ராம் ஆ. கடவுளே, நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு அரண்மனைக்கு வந்த மாதிரியே எனக்கு தோணுது. ராம்பூர்ல என்னோட சின்ன சாரி ஃபேக்டரி எங்க இருக்கு? ராம்கிஷன் சாரோட இண்டஸ்ட்ரி எங்க இருக்கு? கடவுளே, என்னோட மகளுக்கும் ராம்கிஷன் சாரோட சின்ன பையன் வினோதுக்கும் கல்யாணம் ஆகணும். இந்த சொத்துல உள்ள 3 பங்குல 1 பங்கு அவளுக்கு கிடைக்கணும். அவளை சுத்தி வேலைக்காரங்க எப்பவும் வேலை செய்யணும். ஒரு ராணி மாதிரி ராஜ்யம் பண்ணணும். தர்மராஜ் சார் வாங்க. இதோ இங்க பாருங்க அண்ணி, நம்ம கிராமத்து பக்கத்துல இருக்கிற ஃபேமஸான எல்லா ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. இந்தாங்க புடிங்க அண்ணி. இது ரொம்ப தப்புண்ணா. நீங்க எப்ப வந்தாலும் நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க. இதுல எங்க நிறைய இருக்கு? டேஸ்ட் பண்ற அளவுக்கு தான் நான் எடுத்து வந்திருக்கேன். எடுத்து சாப்பிடுங்க அண்ணி. இப்படிதான் எடுத்துக்கணும். ஒன்னு சொல்லவா ஆனந்த் தம்பி, இங்க ராம்பூர்ல இருக்கிற எல்லாரும் ராம்கிஷன் சார் கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க. இவர் தன்னோட கிராமத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. ஸ்கூல் கட்டினாரு, காலேஜ் கட்டினாரு, ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. இப்ப இவ்ளோ பெரிய ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காரு. இதனால கிராமத்தோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகுது. இந்த ஃபேக்டரிக்காக நம்ம விவேக் தானே நிறைய வேலை செஞ்சிருக்காரு. நம்ம விவேக் தம்பி இந்த குடும்பத்தோட தீபம் அம்மா. தன்னோட தம்பிங்க மேல எவ்வளோ பாசம் இருக்கு இவருக்கு. பிரேம் தம்பிய பிசினஸ்ல ட்ரெயின் பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பியிருக்காரு. இப்போ வினோத் தம்பிய பிசினஸ்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருல. அங்கிள், என்னோட பிசினஸ் கார்டு. ஓ, அப்படின்னா நம்ம வினோத் தம்பி இப்போ நம்ம விவேக்கு உதவியா இருக்காரா? எங்க உதவி செய்யறாரு பாட்டி? அவரோட சூட்கேஸ தூக்குறாரு. அட அதுக்கு என்ன, பிரேமனாவும் ஆரம்பத்துல இதே தானே பண்ணாரு. என்ன விவேக்னா? பிரேம் இன்னைக்கும் அதான் பண்றான் வினோத். பிரேம் பிரேமனா வினோத் அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பிரேம், வெல்கம் ஹோம். பிரீத்தம் அங்கிள். பிரேம், ஆண்டி, பிரேமண்ண வந்துட்டாரு. வந்துட்டானா? ஹே, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். பிரேம், போன லீவுக்கு நீ வீட்டுக்கு வரல, அதனால அம்மா கோவமா இருக்காங்க. மாமி, அம்மாவை சமாதானப்படுத்திடுவேன். ராம்கிஷன், எந்த சாப்பாடு டேபிள்ல சிரிப்பு சத்தம் கேக்குதோ, வீட்டோட லேடிஸ் அந்த வீட்டோட குழந்தைங்க தன் கையால சாப்பாடு பரிமாறுறாங்களோ அந்த வீடு தான் அழகான வீடு. ஆமா ஆமா வக்கீல் சார், we are the family that prays together, is together, Stays together. Yeah, yes. இந்த பிரேம் உனக்கு பிடிச்ச அல்வா. தேங்க்யூமா. எங்களுக்கு இவ்வளவு பாசமா எப்பயும் ஊட்டி விட்டது இல்லையே. நாங்க அப்படியா? மாமிக்கு தான் செல்லம். ஓ, நீ மாமிக்கு தான் செல்லமா? இந்த கூட இதையும் சாப்பிடுங்க பிரேமண்ணா. சூடான சமோசா. தேங்க்யூ. எனக்கும் வேணும். உங்களுக்கும் வேணுமா? ஆமா கண்டிப்பா. ஆனா எனக்கு ஸ்வீட்டை விட காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனந்த் தம்பி, சொல்லுங்க. டீ கொஞ்சம் ஊத்தவா? நோ தேங்க்ஸ். எனக்கு பிரேமனாக்கு வேணும். வேணும். இல்ல வேண்டாம். இவர் இப்படிதான் சொல்லுவாரு. நீங்க வந்து சர்வ் பண்ணுங்க. சீனா பாத்தீங்களா? ம். இப்பவே பழக்கப்படுத்திக்கோங்க பிரேமனா. ஏன்னா லைஃப் லாங் இவங்க தான் சாப்பாடு பரிமாற போறாங்க. என்ன சொல்றீங்க? அட எங்க போறீங்க? உட்காருங்க. ஏய் ஏய், அட மோமோ பேபி, எங்க இருக்க? இதோ வந்துட்டாங்க. ஓ, வாழ்த்துக்கள் மகாராணி. ஹலோ மோமோ டார்லிங். ஹலோ பிரேம். ஹலோ. How are you, Aunty. my darling? ஹலோ மாமா. உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ தேங்க்யூ. மேடம், நீங்க அண்ணிய பாசமா மூமுன்னு கூப்பிடுறீங்க, அது புரியுது.
ஆனா இவர் உங்களுக்கு மாமாவா எப்படி ஆனாரு? என்ன நீங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எனக்கு மாமா தானே ஆவாரு. ஆமா ஆமா கரெக்ட். முதல்ல எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றது, நேத்து நைட்டு நாங்க ரம்மி விளையாடிட்டு இருந்தோமா, முடியறதுக்கு காலையில 4 மணி ஆச்சு. உனக்கே தெரியும்ல, காலையில நாங்க சீக்கிரமா எந்திரிக்க மாட்டோம். நாங்க ரொம்ப லேசியா இருப்போம். ஹலோ வக்கீல் சார். How cute. காலையில லேட்டா எழுந்திருக்க வேண்டியது, இங்க ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது. சத்தியமா சொல்றேன் மாமு, இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் சண்டை தான். அப்பனுக்கும் புள்ளைக்கும் சண்டை, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை, மாமியார் மருமக சண்டை. இந்த மருமகளுங்க பெரிய பிரச்சனையா இருக்காளுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பசங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சிடணும். வேலையும் வீடும் தனித்தனியா இருந்தாதான் நிம்மதி. இப்பெல்லாம் அம்மா அப்பாக்கு இதுதான் கடமை. நான் அதை ஏத்துக்க மாட்டேன் சாந்திஜி. ஒன்னா இருக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அது பிரிஞ்சு இருக்கும்போது கிடைக்காது. குடும்பம் ஒன்னா இருந்தா வர பிரச்சனை எதோ இருந்தாலும் அதை எதிர்த்து நிப்பான். பிரிஞ்சிருந்தா அந்த சக்தி இருக்காதுல்ல. வீட்ல இருக்கிற பசங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். தாத்தாவும் பாட்டியும் இருக்கும்போது குழந்தைங்க எதுக்கு பாசம் இல்லாம தனியா வளரணும் சொல்லுங்க. சரியா சொன்னேன். அம்மா அப்பாவோட கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா சாந்தி? சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சரியான கலாச்சாரத்தை கொடுக்கணும். எப்பவும் எல்லாரும் ஒன்னா இருந்து அவங்க கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன பெட் கட்டுறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். நீங்கெல்லாம் போய் ரெடி ஆகணும்ல. ஆமால, ராம்கிஷன்ஜியோட இந்த டிஸ்கஷன் போய்கிட்டே தான் இருக்கும். நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்ல. சரி சாயங்காலம் பார்க்கலாமாமா? சரி. ஓ தேங்க்யூ அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, வக்கீல் சார் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடுங்க. நிஜமாங்க, நிஜமாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸா நீங்க வச்சிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை எப்பவுமே பிரிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராம்கிஷன்ஜி, சொல்லுங்க. ஒரு விஷயம் உண்மைதான். இப்பெல்லாம் சமுதாயத்துல உறவோட மதிப்பு யாருக்கும் தெரியறதில்ல. இந்த நிலைமையில உங்களோட குடும்பம், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்குமா? ராம்கிஷன் சாரோட வாழ்க்கையே மத்தவங்களுக்கு பெரிய உதாரணம் தான். வாழ்க்கையோட இந்த பாதையில எங்க மம்தா எப்பவும் உங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. என்ன ராம்கிஷன்ஜி? ரொம்ப சரியா சொன்னீங்க வக்கீல் சார். மம்தா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட என்ன இருந்தது? தனிமையும் ஒரு வயசுல இருந்த விவேகம் தான். மம்தா விவேக்கு கொடுத்த அந்த அன்புக்கு எந்த ஈடு இணையும் கிடையாது. வக்கீல் சார், இன்னைக்கு உங்க தங்கச்சிக்கு அன்பளிப்பா நான் என்ன கொடுத்தேன்னு தெரியுமா? இவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னைக்கு நான் என் 3 மருமகளோட முகத்தை பார்க்கறனோ அன்னையிலிருந்து என்னுடைய மொத்த நேரமும் இவங்களுக்குன்னு சொன்னேன். பொறுப்புகள் நிறைய இருந்ததுனால இவளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொன்னேன். அது சரி ராம்கிஷன்ஜி, விவேக்கு எப்போ கல்யாணத்தை முடிவு பண்ண போறீங்க? அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு தான் நான் கடவுள்கிட்ட எப்பவும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய வரன் வருது, ஆனா விவேக்கோட கையால அந்த வரணுங்களா? சி, ஒண்ணு கூட விவேக்கு தகுதியானதா இல்ல. ஆமா ராம்கிஷன் சார், ஒரு மனுஷனை உடம்ப வச்சு இல்ல மனசை வச்சு எடை போடணும். விவேக்கோட புனிதமான மனசை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. வாமா போலாம். வெல்கம் அங்கிள். எப்படிப்பா இருக்க விவேக்? நல்லா இருக்கேன் அங்கிள். சாத்னா, இவர் தான் விவேக், ராம்கிஷன்ஜியோட பெரிய பையன். என் பொண்ணு சாத்னா. ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க ஆதர்ஷ் சார், வெல்கம் வெல்கம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராம்கிஷன்ஜி. அண்ணி தேங்க்யூ. மம்தா, ஆதர்ஷ் சார் நம்ம சிட்டியோட பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல ஒருத்தரா இருக்காரு. வெளிநாட்டுல பிசினஸ் ரெடி பண்ணிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்து பிசினஸ் செட்டில் பண்ணாரு. அசோசியேஷன் கமிட்டி மீட்டிங்னால தான் இப்போ எங்களுக்குள்ள பழக்கம் நல்லா ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் மட்டும்தான் மீட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு ராம்கிஷன்ஜி எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்துட்டாரு. இது என் பொண்ணு சாத்னா. சந்தோஷமா இரு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஹலோ. ஹலோ. சாதனாஜி, உங்களை பார்க்கும்போது வெளிநாட்டுல வளர்ந்தவங்க மாதிரியே தெரியல தெரியுமா? அக்கா, இந்தியர்கள் எங்க இருந்தாலும் இந்தியர்களா தான் இருப்பாங்க. நான் சொன்னது சரிதானே? Of course. Excuse me. சாதனாஜி, இவர்தான் பிரேம் தம்பி, என்னோட 2வது மச்சனன்.
ஹலோ எவ்ரிபடி. அப்புறம் இவர்தான் வினோத். வீட்ல சின்னவரு செலத்துல கெட்டு போயிட்டாரு. சம் ஸ்வீட்ஸ். இல்ல பரவாயில்ல. அப்படினா உங்களுக்கு பதிலா நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு இன்னைக்கான டெக்கரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்க. கலர் செலக்ஷன் செம்ம, அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பர். கலக்கிட்டீங்க. பொண்ணுங்களுக்கு புகழ்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா மனசார புகழணும். என்ன சாதனாஜி? பாத்தீங்களா, லேடிஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை இது. புகழ்னாலும் பிரச்சனை, புகழனாலும் பிரச்சனை. ராஜு பப்ளு ஒரு டிப் கொடுக்குறேன். லேடிஸ் கிட்ட உங்களால எப்பயும் ஜெயிக்க முடியாது. அப்பா அவங்க கிட்ட சண்டையே போடாதீங்க. பாத்தீங்களா, ஆனா நீங்க ஒரு கடவுள்ல. இவரு மனுஷன். தப்பு பண்ணி தான் கத்துப்பாரு. இந்தாங்க சாதனா, இதுக்காக ஒரு ஸ்வீட் கண்டிப்பா எடுத்துக்கணும். எனக்காக எடுத்துக்கோங்களேன். சாதனாஜி, உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அப்பாவும் மட்டும்தான். அண்ணன் தங்கச்சியோட நிறைஞ்சு அன்பான உறவுகளோட ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தரப்புல இருந்து நான் இவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இவங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். ஒரு நிமிஷம். இப்ப இவர்கிட்ட இப்போ நான் வேண்டுகோள் விடுறேன். இவர் தன்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டைல்ல நம்ம அன்னிக்காக அன்பான 2 வார்த்தைகளை சொல்லணும். மம்தா, நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன். ராம்கிஷன் ஜி, உங்க நல்ல ஹெல்த்க்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வரேன். இப்ப நீங்க எந்த வார்த்தைகளை சொன்னீங்களோ அதை நீங்க தினமும் 3 தடவை லைஃப் முழுக்க சொன்னா போதும். அப்புறம் அண்ணி, இது உங்க டர்ன். இல்ல வேண்டாம். என்ன வேணாம், இன்னைக்கு நீங்க பேசியதாகணும். வாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வேகமா கை தட்டுங்க பார்க்கலாம். Come on, Mom. நான் குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். என்ன போறீங்க?